நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளினுடைய முதல் கேள்வி நியூஸ்7 தமிழுடையது. இன்றைய கேள்வி என்றதனுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுவதும் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய எல்லை பகுதியான ஆதம்பாலம் அருகில் தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். அப்போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 21 வயதான பிரிட்ஜோ என்ற மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் சரோன் என்ற மற்றொரு மீனவர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை ராணுவம் தாக்குதல் நடத்தவில்லை என இலங்கை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் மீனவர்கள் மீதான தொடர் தாக்குதலுக்கு நீதி கேட்டு இறந்த மீனவரின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையில் மீனவர்களை வஞ்சிப்பதாகவும் மெத்தனமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தினையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழக மீனவர் நலனில் அக்கறை இல்லையா? கச்சத்தீவு உடன்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா? தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடே நடத்தவில்லை என இலங்கை அரசு கூறுவது ஏற்புடையதா? மத்திய அரசுகள் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது பாரபட்சம் காட்டுகிறதா? தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழக மீனவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்திய மீனவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கு தாங்கள் காரணம் அல்ல என இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது. ஏறக்குறைய 7-6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் மீண்டுமாக அரங்கேறி இருக்கிறது. தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து அக்கறை இல்லாமல் செயல்படுகிறார்களா என்கிற குற்றச்சாட்டையும், இதில் அரசுகளுக்கான பங்கு என்ன, தொடர்ந்து பிரச்சனைக்குரிய களமாக இருக்கிற கச்சத்தீவை நிரந்தரமாக மீட்பது குறித்த எந்த நகர்வையும் கடந்த ஆண்டுகளில் ஏன் மத்திய மாநில அரசுகள் எடுக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைய கேள்வி நேரத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிற கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதிமுகவிலிருந்து அதனுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கூடுதலாக சில கருத்தாளர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அய்யநாதன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வழக்கமாக இலங்கை ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகள் கைது செய்யப்பட்டனர். படகுகளை திருப்பி கொடுக்க இலங்கை அரசு மறுத்திருக்கிறது. இந்த செய்திகளை தான் ஒரு 5-6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். மீண்டுமாக ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் 2011க்கு பிறகு நடந்திருப்பதுங்கிறத எப்படியாக உணர்கிறீர்கள், எப்படியா பாக்குறீங்க நீங்க? அதாவது 2011க்கு பிறகு இப்படிப்பட்ட சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் இதுதான். ஆனால் இதற்கு முன்னால் ஓராண்டிற்கு முன்னால் அவர்கள் நமது மீன்பிடி படகு ஒன்றின் மீது அவர்களுடைய விசைப்படகு அவர்களுடைய கப்பல் வந்து மோதியதில், அந்த படகு கவிழ்ந்ததில் அந்த என்ஜின் அறையில் இருந்த ஒரு மீனவர் அப்படியே சிக்கி செத்து போய்விட்டார். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் சென்று ஆறுதல் சொன்னோம். நானும் ஐயா பட நெடுமாறன் அவர்களும் சென்றெல்லாம் ஆறுதல் சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த 11க்கும் இன்றைய இடைப்பட்ட இந்த 6 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், வலையை அறுத்திருக்கின்றார்கள், பிடித்து வைத்திருந்த மீனை கொண்டு சென்றிருக்கின்றார்கள், படகுகளை சிதைத்திருக்கின்றார்கள், பிறகு படகுகளை கொண்டு சென்று சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று வரை தரவில்லை. தொடர்ந்து நமது மீனவர்களை அவமானப்படுத்தி வருகிறார்கள், துரத்தி அடித்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் கண்டுகொள்ளப்படவில்லை. இங்கே நாம் தமிழ்நாட்டின் சார்பாக என்று இல்லை, ஒரு பொதுவாக விவரம் அறிந்த ஒரு குடிமகனாக நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், எல்லா நாடுகளும் கடல் பரப்பில் தங்களுடைய எல்லைகளை காப்பாற்றிக் கொள்ளும் போது, கண்காணிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை UN Law on Sea என்கின்ற ஒரு பிரகடனம் வரையறை செய்கிறது. அது என்ன சொல்லுகின்றது என்றால், அதனுடைய விதிமுறை ஆர்டிகிள் 73 படி எல்லை தாண்டி வரக்கூடிய மீனவர்களை முதலில் நீங்கள் மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும். ஒரு வேளை அவர்களின் மீது சந்தேகம் இருந்தாலும் கூட 146 சொல்கிறது, சந்தேகம் இருந்தாலும் கூட படகில் இறங்கலாம், சோதனையிடலாம். அதற்கு மேலும் ஐயம் இருக்குமானால் அல்லது சட்டத்திற்கு புறம்பான ஏதாவது நீங்கள் கண்டுபிடித்தால் அவர்களை உங்கள் நாட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அவர்களை நிறுத்தி
அதற்கு மீது விசாரணை நடத்தலாம், வழக்கு தொடரலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறது. இந்த பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது, இலங்கை கையெழுத்திட்டு இருக்கிறது, உலகத்தின் எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டு இருக்கின்றன. இதை பேராசிரியர் PS சூரியநாராயணன் அவர்கள் பத்திரிகையிலேயே எழுதி அவர்தான் வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் கூட இலங்கை தொடர்ந்து நமது மீனவர்களை 2011 வரை கூட வைத்துக் கொள்ளுங்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களினுடைய நாடு இந்திய கிரிக்கெட் அணியால் தோற்கடிக்கப்பட்ட அன்றைக்கு 4 பேரை வெட்டி கொன்றார்கள், நடுக்கடலில் வெற்றி கொண்டார்கள், இதே ராமேஸ்வரம் மீனவர்களை. அதன் பிறகு இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் நாங்கள் ஆதம் பிரிட்ஜிடம் தானே, அந்த பகுதியில் தானே நாங்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று வாதிட்ட மீனவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார்கள். இதை நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை கேட்டால், நாங்கள் பல நேரங்களில் நமது கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மீன்பிடிக்கும் போதுதான் எங்களை தாக்கினார்கள் என்றே கூறுகிறார்கள். ஆனால் இவ்வாறு தாக்கப்பட்டவர்களின் மீது எந்த வழக்கையும் இந்த நாட்டில் பதிவு செய்தாலும் கூட, தமிழ்நாட்டு அரசு காவல்துறையினால் பதிவு செய்யப்பட்டாலும் கூட அந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றங்கள் மறுக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் ஒரு மறுப்பை சொல்கிறார்கள், நாங்கள் சுடவில்லை, அப்படி என்றால் யார் சுட்டது என்கின்ற ஒரு விசாரணை நடத்த வேண்டிய இந்திய அரசு இதுவரை நடத்தவில்லை. இதை ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் நடுக்கடலில் கடலோர காவற்படை நடத்திய ஒரு எக்ஸசைஸ், அந்த பணிக்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது கேட்டோம், ஏன் நீங்கள் செய்ய மாட்டேன்றீர்கள் என்று கேட்டால், இல்லை அவர்கள் மறுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் மறுத்தால் அக்கறையின்மையை பார்க்க முடிகிறது இல்லையா? அக்கறையின்மைதான் முழுமை. நான் என்ன சொல்லுகின்றேன், எதற்காக ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது எதிரி நாடு குண்டு வீச்சு, இப்போ பாகிஸ்தான் இருக்கிறது, தாக்குதல் நடத்துகிறது, நமது அந்த எல்லையோர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ராணுவ வீரர்களை போலவே அவர்களும் சிலர் உயிரிழக்கிறார்கள், உடைமைகளை இழக்கிறார்கள். நட்பு நாடு இப்படி தாக்குவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தொடர்ந்து பேசலாம். சார், நம்முடைய அரங்கில் கூடுதலாக பாஜகவில் இருந்து கரு நாகராஜன் அவர்களும் காங்கிரஸில் இருந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் இந்த கூடுதலாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பீட்டர் அல்போன்ஸ், அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். 2011க்கு பிறகு தமிழக மீனவர், இந்திய மீனவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பிரச்சனையில் 2 தேசிய கட்சிகளுமே ஒரு நிரந்தர தீர்வுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஒவ்வொரு முறை பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை தற்காலிகமாக தீர்ப்பதற்கான எல்லா பதில்களையும் மட்டுமே ரெடியா வச்சிருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த உயிர் பலியை பார்க்க முடிகிறதா? தம்பி, இதுல இந்த இலங்கை கடற்படை, தமிழக மீனவர்கள், அவருடைய வாழ்வுரிமை போராட்டங்கள், அவர்களுக்கு அந்த கடலின் மீது நடக்கின்ற கொடுமைகளை பற்றியெல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களிலே பேசி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அகில இந்திய அளவிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதை தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பிரச்சனைகளைத்தான் பார்த்தார்களே ஒழிய, அரசியலுக்கு அப்பால் ஒரு மனித உரிமைகளை கருத்தில் கொண்டோ, இல்லது இன்னும் குறிப்பாக கடல்வாழ் மீனவர்களுடைய தொழில் சார்ந்த மரபுகளை பின்பற்றி தீர்க்க வேண்டும் என்கிற விதம் குறித்தோ நாம் இதுகாரும் வேறும் சிந்திக்கவில்லை. அப்படி யாராவது சிந்தித்து அதை பற்றிய நடவடிக்கைகளை எடுத்து மேற்கொண்டவர்களை ஒட்டுமொத்தமாக தமிழகம் என்னும் ஒரே குரலாக நின்று அதை ஆதரிக்கக்கூடிய நாட்களையும் நாம் கை நழுவி விட்டோம் என்பதெல்லாம் வரலாறு. இப்பொழுது அதற்குள்ளே நான் திரும்ப நீண்ட நேரம் பேச ஆசைப்படவில்லை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கின்றவரை இந்த பிரச்சனை நடந்து வந்த நேரத்திலெல்லாம் இதற்காக குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தான். ஆனால் கடந்த காலங்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை தவிர வேறு யாரும் இந்த பிரச்சனைகளுக்காக வரலாற்றிலே முக்கியமான கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டவர்கள் யாருன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் அதனுடைய முன்னோடிகளும் தான். இந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு மிகப்பெரிய தலைவருடைய உயிரையே விலை கொடுக்கக்கூடிய வேண்டிய ஒரு பெரிய தியாகத்தையும் காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் இப்பொழுது அரசியலாக்க விரும்பவில்லை. என்ன சொன்னார்கள்? மோடி அவர்களுடைய ஆட்சி அமைந்தவுடனே இதை போன்ற கொடுமைகளே நடக்காது, ஒரு பலவீனமான மத்திய அரசு தான் இதற்கு காரணம் என்றெல்லாம் சொல்லி கடைசி நாட்களிலே ஒரு சர்வதேச மாநாட்டிற்கு கூட, காமன்வெல்த் மாநாட்டிற்கு கூட இந்திய தேசத்தினுடைய பிரதமர் போகக்கூடாது என்பதை தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் கோரிக்கையாக வைத்து அதை கூட காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் ஏற்றுக்கொண்டு அந்த சர்வதேச மாநாட்டை புறக்கணித்தார். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த நாட்களில் எல்லாம் நடந்ததை விட மிக கொடுமையான வன்முறைகள் தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம்.
பாரம்பரியமான கச்சத்தீவிலே இருக்கின்ற அந்தோணியார் கோவிலுக்கு கூட தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் போக முடியாமல், விழா காலங்களில் பங்கு பெற முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலை எல்லாம் இன்று உருவாகி இருக்கிறது. இதனுடைய உச்சகட்டம் தான் நேற்று நடந்திருக்கிற மிகப்பெரிய கொடுமை. நம்முடைய கடல் எல்லைக்குள்ள அங்கே தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிற அளவுக்கு நம்முடைய கடல் எல்லைக்குள் இருக்கிற மீனவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கான எவ்வளவு அழுத்தமான நடவடிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இதுவரை நடந்திருக்கிறதா என்பதையும் நான் உங்களுடைய தளத்திலே இருக்கின்ற என்னோட வாதத்திலே பங்கேற்கிற நண்பர்கள் நான் விட்டு விடுகிறேன். தொடர்ந்து இதை தேசிய கட்சிகள் புறக்கணித்தது என்று சொல்வதெல்லாம் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக வாதமாக இருக்கலாமே ஒழிய இன்றைக்கு இருக்கின்ற அரசு என்ன பதில் சொல்லுகிறது என்பதை பற்றிய கேள்வியோடு தான் இந்த வாதம் நகர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாஜகவிலிருந்து இருக்கிற நாகராஜன் அவர்கள், இந்த தமிழக இந்திய மீனவருடைய மரணத்திற்கு பாஜக தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன? உடனே கண்டிச்சிருக்காங்க. உடனே இலங்கை தூதரக அதிகாரியை நம்ம இந்திய தூதரக அதிகாரி இலங்கை பிரதம மந்திரியோட சந்தித்து பேசியிருக்காரு. அவருடைய கருத்துக்களை உடனே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இலங்கைக்கு நேவியும் அனுப்பியிருக்கிறாங்க, இலங்கை அரசும் சொல்லியிருக்கு இது எங்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்காங்க. அது 2-3 நாட்களில் வரும். அது யார் குற்றவாளி எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் வேறு. நம்ம மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது மிகப்பெரிய கொடுமை, மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று என்பது யாருக்குமே எந்த பாரபட்சமும் இருக்கிறது இல்லை. அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது போல் அந்தோணியார் கோயிலுக்கு கூட போக முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததே காங்கிரஸ் அரசு. இந்திரா காந்தியினுடைய புகழை உலக அளவில் பெருமைப்படுத்த வைக்க வேண்டும், ஸ்ரீமா பண்டநாயக்கோட உறவு வேண்டும் என்பது ஒரே காரணத்திற்காக நமது மீனவர்கள் அந்த பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியில் போய் மீன் பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்து கச்சத்தீவை நமது இந்திய கடல் எல்லையை சுருக்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்ட அந்த கச்சத்தீவை இன்றைக்கு எல்லாம் பேசுகிறோம். பாரம்பரிய மீன்பிடி படகு, இலங்கை கடற்படை பிரச்சனை, இலங்கை மீனவர் தாக்குதல். நம்ம எந்திர படகுகள் அப்படியே போட்டை ஸ்டார்ட் பண்ணி போனாலே அங்கே போயிடுறோம். இலங்கை கடற்படை ஓரமாக அந்த பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிக்கு போயிடுறாங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பகுதியை தவிர்த்து மீன்பிடிக்கவே முடியாது. இந்த பிரச்சனை ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்குது. இந்த கச்சத்தீவை கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் நம்முடைய கடல் எல்லை சுருங்கி விட்டது. அந்த அளவிற்கு இன்றைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தவர்கள் கூட இன்றைக்கு அனுதாபம் தெரிவிக்கிறார்கள். இந்த பிஜேபி அரசு வந்த பிறகுதான் அந்த நாட்டு மீனவர்கள், நம் நாட்டு மீனவர்கள், அரசுகள் மட்டுமல்ல, இலங்கை அரசும் இந்திய அரசு மட்டுமல்ல, இலங்கை மீனவர்களோடு இந்திய மீனவர்கள் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நமக்குள் ஒரு சுமூக முடிவை கொண்டு வரலாம் என்று கூட திட்டமிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடிக்கடி இங்கு இருக்கிற அமைச்சர் செய்கிறார்கள். சுஷ்மா சுவராஜ் சென்று பார்த்து வந்திருக்கிறார். பொன் ராதாகிருஷ்ணன் இதே பேச்சுவார்த்தை தொடர்ந்து டெல்லிக்கு மீனவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தொடர் நடவடிக்கை என்பதை யாரும் மறுக்கவோ அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது நிச்சயமா முடியாது. ஏன்னால் பிஜேபி அரசு அவ்வளவு தீவிரமாக ஆட்சி வந்த பிறகு இதுவரை எந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் இந்த மாதிரி ஒரு மீனவர் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்பதையும் உறுதியாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த சம்பவம், இந்த உயிரிழப்புக்கு மத்திய பாஜக அரசு தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பொறுப்பேற்பீர்களா? அதான் மேட்டர். நிச்சயம் அது என்னங்க, தவறான குற்றச்சாட்டு, யாருமே சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்த மீனவர்கள் சுடப்பட்டதற்கான காரணம் என்ன, யார் சுட்டது என்ற தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று நிச்சயமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். நமது இந்திய அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது, இலங்கை அரசு வருத்தம் தெரிவித்திருக்கிறது, இலங்கை கடற்படை இல்லை என்று இருக்கிறார்கள். இதுல நாங்க பிஜேபி அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பிஜேபி அரசு குற்றம்ங்கிறது தவறான கருத்து. 2013 ஜூன் 6ஆம் தேதி அப்போதைய பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்படுவது தொடர்பான தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். இந்திய தமிழக மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்படுவதற்கு மத்திய அரசினுடைய கையாலாகாதத்தனமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது அவர் சொல்லலைன்னு சொல்ல போறீங்களா, இந்த நிகழ்வுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? 2011 வரை 604 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 604 மீனவர்கள். இன்றைக்கு அவர் அன்றைக்கு எந்த உறுதிமொழியை கொடுத்து அந்த காங்கிரஸ் அரசை அன்றைக்கு குறை சொன்னாரோ அதற்கேற்றவாறு இதுவரை ஒரு மீனவர்கள் கூட சுட்டுக் கொல்லப்படாத சம்பவம் இன்றைக்கு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். இதுதான் இந்த 2011 சம்பவம். ஐயா அவர்கள் சொன்னது போல 4 மீனவர்களை சுட்டு கடலில் தூக்கி எரிந்த போது கூட நம்ம என்ன செய்து விட்டோம். இன்றைக்கு 5 மீனவர்கள். என்னுடைய கேள்வி, இந்த விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கி கை நீட்டுகிற போது பாஜக தனது ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் நோக்கி கை நீட்டுறீங்க, இப்போதைய ஆட்சி காலத்தில் மத்திய அரசை நோக்கி தமிழக கட்சிகள் குற்றம் சுமத்துகிற போது எங்களுக்கும் அதற்கும் பொறுப்பு இல்லைன்னு நழுவுவது நியாயமா? அவ்வளவுதான் பொறுப்பு இல்லைன்னு எனக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, ஆட்சியாளர்களும் பொறுப்பேற்க வேண்டியது கடமை இருக்கிறது. பொறுப்பு இல்லை. இந்த சம்பவத்தை எப்படி அணுகுவது, அடுத்ததன் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். பொறுப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க.
இப்ப அல்போன்ஸ் சொன்ன மாதிரி இது அரசியலாக்காதீங்க. அரசியல் நெடுநாளா பேசிக்கிட்டே தான் இருக்கோம், எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், மீனவர் பாதிப்பை பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அங்க உண்மையான நிலை, அந்த பாரம்பரியமாக மீன்பிடிக்கக்கூடிய பகுதி என்ன நிலையில இருக்கிறது, அங்கே நாம் எப்படி செல்ல முடியும், அங்கே சென்றால் அங்க இருக்கிற மீனவர் என்ன செய்கிறார் என்ற ஒரு யதார்த்தமான சூழ்நிலையை எல்லாருமே மறந்து விடுகிறோம். தொடர்ந்து பேசலாம் கருணாகரன் சார். அதிமுகவில் இருந்து ஆவடிக்குமார் சார், இந்த பிரச்சனையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருக்கிறார். உடனடியாக இலங்கை பிரதமரை இந்திய தூதர் சந்தித்து தனது கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் இவற்றை எல்லாம் தாண்டி ஒரு மாநில அரசுக்கு இதில் எந்த விதமான பங்களிப்பும் இல்லையா? மாநில அரசு சட்டபூர்வமாக எதையும் இந்த பிரச்சனையில் செய்ய முடியாதா? இல்லை, மாநில அரசாங்கம் இதைவிட சட்டப்படி அல்லது மாநில அதிகாரத்திற்கு உட்பட்டு வேற என்ன செய்ய முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் இதுல சொல்ல கூட மத்திய மாநில அரசாங்கங்கள் தவறிவிட்டன என்ற பொருள்பட நீங்கள் தலைப்பே போட்டீங்க. மாநில அரசாங்கம் தன்னுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டு இதை விட வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இன்றைக்கு மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் பேசுகின்ற போது சொன்னார், தேசிய கட்சிகள் மேலே குறை சொல்கிறோன்ட்டு. தேசிய கட்சிகள் மேலே குறை சொல்லலை, இந்த தேசத்தை ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள். இப்போது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக மத்திய அரசாங்கம், அது காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்திலும் சரி, இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்கின்ற காலத்திலும் சரி, இது ஏதோ தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாடு மாநில அரசாங்கம் இதை கையாளும் என்ற எண்ணத்தில் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், தட்டி கடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய கடமையை தவறி வருகிறார்கள். அது காங்கிரஸும் அதை செஞ்சுது, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அது செய்யுது. இன்றைக்கு பேசுகின்ற போது நம்ம மரியாதைக்குரிய கரு நாகராஜன் அவர்கள் சொன்னார், இது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு துப்பாக்கி சூடு நடக்கலைன்னு. 2011 துப்பாக்கி சூடு நடக்கல, அதில் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியும் இருந்திருக்கு. அதனால் இது 2011 நின்று போச்சு, ஏறத்தாழ 6 ஆண்டுகளாக நடக்கலை. இது இதை இவங்களுடைய சாதனையாகவும் சொல்ல முடியாது, அவங்களுடைய காலத்தில் தொடர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கு 6 ஆண்டுகளாக இல்லாத ஒன்று ஏன் நிகழ்ந்தது தான் இன்றைக்கு கேள்வி. இன்றைக்கு ஒரு நம்முடைய எல்லை பகுதியில் நம்முடைய எல்லையை கடந்து சென்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலோ அல்லது அனுமானத்தின் பேரிலோ ஒருவரை சுட்டுக் கொன்றால் இந்திய இராணுவம் வேடிக்கை பார்க்குமா? கடல் எல்லையில் ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது ஏன் கடற்படை வேடிக்கை பார்க்கிறது? அப்போ கடல் எல்லையை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலை இந்திய கடற்படை இழந்திருக்கிறதா? கடற்கரை பகுதியில் என்ன நடக்குதுன்னு இந்திய இராணுவ கடற்படைக்கு தெரியாதா? கண்காணிப்பில் வச்சிருக்காங்களா இல்லையா? தவறு செய்தவர்கள் யார் அல்லது எந்த தவறு நடந்தது என்பது அப்புறம், ஆனால் அந்த தவறை கண்டுபிடிக்க வேண்டிய, அந்த தவறை தடுக்க வேண்டிய அல்லது அந்த எல்லையை பாதுகாக்க வேண்டிய இந்திய கடற்படை தன்னுடைய கடமையை சரிவர செய்யாத நிலை இருக்கிறது என்றால் அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தலா இல்லையா? இல்லை நாகராஜன் அவருடைய கேள்வி என்பது, இந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட இதில் இலங்கை கடற்படைக்கு தான் பங்கு இருக்கிறது என்றால் பொலிட்டிக்கல் ரீதியாக கூட பேசிக்கொள்ளலாம். ஆனால் அவங்க சொல்ற மாதிரி நாங்க சுட்டு கொல்லலன்னு ஒருவேளை இலங்கை அரசு தீவிரமாக மறுக்குமானால் இந்த எல்லை அப்படி அதை நீங்க பாஜக அரசு ஏற்றுக்கொள்ள இல்ல? அதைத்தான் நான் சொல்றேன், சொல்லியிருக்காங்க, நீ விசாரணையில் தான் தெரிய வரும், இன்வெஸ்டிகேஷன் உடனே ஆரம்பிக்கன்னு சொல்லி. அவருக்குமார் அவருடைய கேள்வி, அது இலங்கை அரசினுடைய வேலை இல்லை என்றால் இந்திய மீனவனை காப்பாற்ற வேண்டியது இந்திய கடற்படையினுடைய ஒரு அத்தியாய கடமை, அவங்க அதை ஏன் செய்யல, அவங்களோட பலவீனமாயிட்டாங்களான்னு கேட்கிறாரு. இல்லை, அதாவது மீனவர்கள் அன்றாடம் தொழில் செய்கிற ஒரு தொழில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நமது எல்லையில் நமது பகுதியில் மீன் பிடிக்கும் போது எதுவரும் பிரச்சனை வந்ததில்லை. அந்த இலங்கை கடற்கரை பகுதிக்கு செல்கிற பொழுது இந்த பிரச்சனை கடந்த 30 ஆண்டுகளாக விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இருந்து பிறகு மாறி மாறி வந்து அதற்கு பிறகு இன்றைக்கு அங்கே மீன் பிடிக்காமல் 30 ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருந்த அல்லது செயல்பட முடியாமல் இருந்த அங்கே இலங்கை மீனவர்களும் அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்கள், அவரும் அங்கே இருக்கிற தமிழர்கள், அவர்களும் மீன்பிடிக்க வருகிற பொழுது எதிரும் புதிருமாக பல்வேறு பிரச்சனைகள் புதிதாக கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மிக மிக கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது அங்கே கடற்படை இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அண்ணன் ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னதை போல நாம் மிக வேதனைப்படலாம். இது போன்ற சம்பவங்களுக்கு இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட மீனவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பது என்ற சிந்தனை நிச்சயமாக மத்திய அரசு மேற்கொள்ளும். இரண்டாவது,
இரண்டாவது அந்த எல்லை பகுதியில் என்ன நடந்தது கடற்படைக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா இல்ல கடற்படை அங்க இல்லைன்னு சொல்றீங்களா? திடீரென்று ஏற்படுகிற சம்பவம் அந்த பாகிஸ்தான் எல்லையில வர்றான், நேபாள எல்லையில வர்றான், அஸ்ஸாம் எல்லையில வர்றான், இங்க இருந்து தீவிரவாதி நம்ம ராணுவ வீரர்களை சுட்டுக் கொள்றான், அங்க உள்ளவர்களை சுட்டுக் கொள்றான். இதெல்லாம் அன்றாட நடக்கிற சம்பவங்கள் மாதிரி இன்றைக்கு ஒரு விபத்து போல இந்த சம்பவம் நடந்து விட்டது, வேதனைக்குரிய விஷயம். அதே நேரத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஜிபிஎஸ் கருவியை கையில் கொடுத்து நமது கடல் எல்லையில நமது எல்லை பகுதியிலே அந்த மிதவைகள் எல்லாம் மிதக்க விட்டு இதை தாண்டி யாரும் செல்லாதீர் என்று நமது கடற்படை அங்கே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினால் அது எப்படி நம் மீனவர் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சூழ்நிலையும் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு கடற்படையை பொறுத்தவரை இது போன்ற ஆபத்து சற்று முன் கிடைத்திருக்கிற செய்தி, வெளியுறவுத்துறை செயலாளர் இலங்கை அரசு தெரிவித்திருக்கிற நாங்க சுடலைங்கிற அந்த கருத்தையும் அந்த அறிவிப்பையும் ஏற்க முடியாது, இது இலங்கை அரசு நிகழ்த்தினதுதான் அப்படின்னு மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவருக்கு மட்டும் கேள்வி அதுதான் கேட்க வரேன். இப்போ கடல் எல்லையில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, ஒரு உயிர் சுட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒன்று இலங்கை கடற்படையால் அந்த பாதிப்பு வந்திருக்கணும், அல்லது ஏதோ கடத்தல் குழுக்கள் அல்லது வேறு ஏதாவது வன்முறை குழுக்களால் அந்த பாதிப்பு ஏற்படணும். எதுவாக இருந்தாலும் அது இந்தியாவினுடைய கடல் எல்லையில் ஏற்படுகின்ற நாட்டு பாதுகாப்புக்குரிய ஆபத்தா இல்லையா? அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற கடற்படை, அவங்கள நம்பி நம்ம இன்னைக்கு பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். கடல் எல்லையில் என்ன நடக்குது சுடுறதே தெரியல. இலங்கை அரசாங்கம் சுட்டுட்டு நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அனுமதிச்சோன்னா நாளைக்கு இன்னைக்கு நம்முடைய பாதுகாப்பு எல்லைன்னு தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருந்த நேரங்களில் ஆபத்தான பாதுகாப்பு தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் தென்பகுதியில் தமிழ்நாட்டை காரணமே நம்முடைய பகுதி தான் பாதுகாப்பு. நம்முடைய எல்லைக்கு இங்கே ஆபத்து வராது, இங்கே தாக்குதல் வராது, அந்நிய நாட்டு படையெடுப்புகள் வருகின்ற பொழுது நம்முடைய தென்பகுதி பாதுகாப்பான இடம்ன்றதுனால தான் இங்கே கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய கடலில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு குடிமகன் கடலில் போய் அவர் தவறு செய்தால் அது சட்டப்படி சர்வதேச சட்டங்கள் இருக்குது, இந்திய சட்டங்கள் இருக்குது, இந்த சட்டங்கள் இலங்கை சட்டம் இருக்குது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தடையில் அவர்கள் எல்லை மீறி இருந்தால் கூட அதை உரிய முறையில் அணுகியிருக்க வேண்டும். ஆனால் உயிரை கொள்வது, அவர் சுட்டுக் கொள்வது என்பது, அதுவும் ஒரு நாட்டினுடைய இராணுவம் அதை செய்வதென்பது எப்படி அனுமதிக்க முடியும்? இதை எப்படி பொறுமையாக கையாள முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. கேள்வியை தான் நாங்களும் எடுக்கணும். அதாவது இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது இந்து மகா சமுத்திரத்திலையும் கிடையாது, அருகில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா கடல்லையும் கிடையாது. இந்தியாவும் அதுக்கு ஒரு அச்சுறுத்தல், நட்பு நாடு. ஆனால் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய கடலோர காவற்படை வருது, கண்காணிக்கிறோன்ற பேரில் வர்றாங்க, வந்துட்டு சுடுறாங்க. நாம் கேட்குறது என்னன்னா, ஒரு எதிரி நாடான பாகிஸ்தான் இந்தியாவினுடைய குஜராத் மீனவர்களையோ மராட்டிய மீனவர்களையோ ஒருவரை கூட சுட்டு கொன்றது இல்லை. வங்கதேச மீனவர்களை இந்திய கடலோர காவற்படை சுட்டுக் கொன்றது இல்லை. இலங்கையின் மீனவர்களை இந்திய கடலோர காவற்படை சுட்டுக் கொன்றது இல்லை. அதே போல அவர்களை துன்புறுத்தியதில்லை, வலைகளை அறுத்ததில்லை. எல்லை தாண்டி மீன் பிடிப்பது என்பது தெரியாமல் வருவதோ, ஃபிஷர்மேன் கோ வேர் த ஃபிஷ் இஸ் என்கின்ற வாக்கியத்துடன் தான் அந்த கடல்சார் ஐநாவினுடைய பிரகடனம் இருக்கின்றது. இதை ராஜபக்சே கூட சொல்லியிருக்கிறார், ஏன்னா மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட இடத்துல தான் சொல்றான் மனிதாபிமானத்தோட கையாளணும்னு. இப்படி கையாளாமல் தொடர்ந்து வன்முறையை தமிழ்நாட்டு மீனவர்களின் மீது, இந்திய மீனவர்களின் மீது செய்து வரும் இலங்கையை ஏன் நிறுத்த சொல்லி ஒரு முறை கூட இந்திய அரசு சொல்லவில்லை? ஓகே, தொடர்ந்து பேசலாம். பீட்டர் அல்போன்ஸ், இங்கே கருணாகராஜன் அவர்களுடைய பதில் அப்படிங்கிறது, தற்போது ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 6 ஆண்டுகளாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் மத்திய அரசுகள் பாதுகாத்திருக்கின்றன. நடைபெற்றிருக்கிற சம்பவம் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறத இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கு. அதற்குள்ளாகவே அதை அரசியலாக்குவதில் என்ன நியாயம்னு கேட்கிறார். இல்லை, அதில் நான் ஓரளவுக்கு திரு நாகராஜன் அவர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் திரு நாகராஜன் அவர்கள் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது ஏன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆளுகின்ற காலத்திலே நம்முடைய மீனவர்கள் பிடிக்கப்பட்டால் 4 நாட்கள் கழித்து நம்முடைய மீனவர்களை விட்டு விடுவதும் படகுகளை விட்டு விடுவதுமாக இருந்தார்கள். ஆனால் என்னைக்கு தேசிய ஜனநாயக முன்னணி அரசு, மோடி அரசு பதவியேற்றதோ அதற்கு பிறகு கைது செய்யப்படுகிற மீனவர்களையும் விடுவதற்கு காலதாமதம் ஆவதோடு அந்த படகுகளை பறிமுதல் செய்யப்படுவோம் என்று சொல்லி அந்த படகுகளை இதுவரை திரும்ப கொடுக்காமல் இருக்கிறார்களே. இது இதற்கெல்லாம் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, தேசிய ஜனநாயக முன்னணி அரசு என்ன செய்திருக்கிறது? அதை ஒருவேளை அதை கவனத்தோடு கையாண்டிருந்தால் இதை போன்ற சுட்டுக் கொள்ளுகின்ற சம்பவங்கள்
தொடர்ந்து இருக்காதோ என்கிற ஐயத்தை நான் கிளப்ப ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அவர் நன்றாக சொன்னார், 91க்கு பிறகே துப்பாக்கி சூடு நின்று விட்டது. அது காங்கிரஸ் அரசு அன்னைக்கு ஆட்சியில் இருக்கின்ற போதே அந்த துப்பாக்கி சூடுகின்ற நிகழ்வுகள் முடிவுக்கு வந்து விட்டன. ஏனென்று சொன்னால் கடற்கரையிலே புலிகளுடைய ஆதிக்கம் இல்லை என்கிற உறுதிமொழி வந்தவுடனே இலங்கை அரசு வேறு விதமான அணுகுமுறையை அங்கே ஆரம்பித்த காரணத்தினால் நம்முடைய மீனவர்கள் துப்பாக்கியால் சுடப்படவில்லை என்று அவர்கள் ஒரு விளக்கமும் கூட தரப்பட்டது. ஆனால் இன்று நம்முடைய படகுகளை திரும்ப தர மறுக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? கருணாநிதி பதில் சொல்லலாம். இல்லை, நிச்சயமா படகுகள் திருப்பி தரப்படாது. ஒவ்வொரு முறையும் நமது அமைச்சர்களும் பேசுகிற பொழுது படகுகளை திருப்பி கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் படகுகளை பிடித்துக் கொண்டு நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம், வழக்கு முடிந்தவுடன் கொடுக்கிறோம் என்று இலங்கை அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதலில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற நேரத்தில் 91க்கு முன்பு இருந்த நிலை வேறு. இன்றைக்கு அங்க இருக்கிற மீனவர்களும் தொழில் செய்கிற வருகிற காரணத்தினால் எங்கள் பாதிப்பு. ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலமும் சரி, பிஜேபி ஆட்சி காலமும் சரி, இந்த பிரச்சனையை அணுகுகிற போது இலங்கை அரசுடனான உங்கள் உறவை, இந்திய அரசினுடைய உறவை எப்படி பாதுகாக்கிறீங்க, எப்படி பேணுறீங்க அப்படிங்கிறதுலே ஏதோ ஒரு பெரிய முரண் இருக்கிறது. உங்களுக்கு அவங்க எதிரி நாடு கிடையாது, ஒரு நட்பு நாடு. நட்பு நாடு கிட்ட கேட்டு பெற வேண்டிய எந்த விஷயங்களையும் கேட்டு பெறாமல் ஏதோ ஓரளவுக்கு அவர்களிடம் போய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்ங்கிற மாதிரியான ஒரு சூழலை தொடர்ச்சியாக காங்கிரஸ் பாஜகவும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கு நேரடியான கேள்வி, காங்கிரஸ் செய்த இலங்கையுடனான உறவிலிருந்து எந்த புள்ளியில் பாஜக மாறி இருக்கிறது? அந்த புள்ளி எப்படி இந்திய தமிழக மீனவர்களுக்கு உகந்தது? அதாவது புள்ளி என்பது தமிழக மீனவர்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்த காரணத்தினால்தான் பிஜேபி ஆட்சிக்கு பிறகு அவர்கள் நிம்மதியாக தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு பாதுகாப்புங்கிறது எப்படி போட்டை கொண்டு போய் அந்த ஊர்ல உட்கார வச்சு எப்படி தொழில் செய்வாங்க? அடுத்த 5 மீனவர்களுக்கு போதை மருந்து கடத்தினார் என்று சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்து அங்கே கைதியாக அடைக்கப்பட்ட 5 பேரை மீட்டு கொண்டு வந்தது பாஜக அரசு. அது நீங்க இல்லை என்று மறுக்க முடியாது. ஒவ்வொரு சம்பவங்களும் அங்கே நடக்கிற கால நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகள். இலங்கை அரசை, இலங்கை நாட்டை ஒரு எதிரியாக கருதாமல் ஒரு நட்பு நாடாக கருதித்தான் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமான உண்மை. என் கேள்வி, காங்கிரஸ் ஸ்ரீலங்கா இந்தியா ஸ்ரீலங்கன் ரிலேஷன் காங்கிரஸ் பீரியட்ல இருந்ததுக்கும் பிஜேபி பீரியட்ல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, இது ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்வு. அதாவது மத்திய அரசு எந்த நீங்க என்ன சொல்றீங்க? தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்களை பத்தி காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு அக்கறையே இல்ல, தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறதும் உயிரிழக்கிறதுக்கும் உங்களுடைய அக்கறை இல்லாததும் கையாளாதனம் தான் காரணம்னு காங்கிரஸ் அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தி விட்டு ஆட்சிக்கு வர்றீங்க. இதே விஷயங்கள் இங்க தொடருது. என்னுடைய கேள்வி, உங்க நிலைப்பாட்டுல என்ன மாற்றம் தொடருதுன்னு இப்ப ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க சொல்றீங்க. சம்பவத்துக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போற இனிமேல் தானே தெரியும். இன்னைக்கு இந்த சம்பவம் குறித்தல்ல இந்த கேள்வி, இந்த சம்பவம் குறித்தல்ல. நீங்க நூற்றுக்கணக்கான படகுகளை இலங்கை அரசாங்கத்திடம் பத்திரமாக வைத்துவிட்டு இங்க என்ன மீனவன் தொழில் பண்ணுவான்? பத்திரமா கூட இல்ல, பத்திரமா கூட அலைகளை அடிச்சு அது டேமேஜ் ஆயிட்டு கூட இருக்கு. பத்திரமா கூட இல்ல. இதுக்கு அவன் நீதிமன்றத்தில் அவன் வழக்கு போட்டு இந்த படகுல அங்க பிடிச்சு வச்சிருக்க சட்டப்பூர்வ. கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் தமிழகம் புதுச்சேரியில 137 படகுகள் இலங்கை அரசாங்கத்தினுடைய கடற்கரையில முடங்கி கிடக்கு. ஒரு படகோட விலை கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய். நீங்க அவங்க அந்த படகெல்லாம் அங்க வச்சுட்டு இங்க அவங்க தொழில் பண்ணுவாங்க, நாங்க அவங்களை பாதுகாத்துக்கிறோம் என்ன மாதிரியான பதில் கேக்குறேன்? அதாவது ஆயிரக்கணக்கான படகுகள்ல 128 படகுகள், என்னுடைய கணக்குப்படி 128 படகு பிடிக்க வைத்து இருக்கு. இது பல முறை இங்க இருந்து பேச்சுவார்த்தைக்கு போற என்னுடைய கேள்வி, வேற ஒரு தூரத்தில் இருக்கிற அரசாங்கம், நம்மோடு பெரிய அரசியல் ரீதியிலான உறவு நல்லா இல்லாத அரசாங்கமாக இருந்தா இந்த டைம் நீங்க எடுத்துக்கிறத கேட்க முடிகிறது. ஆனால் இலங்கை என்பது கூப்பிடு தூரத்தில் இருக்கிறது. நீங்க அடிக்கடி ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்றீங்க, ஆனா உங்களால இதை சாதிக்க முடியலங்கிறது உங்களுடைய பலவீனமா அவர்களுடைய பலமா? பலவீனங்கிறதுக்கு இடமே இல்லைங்க. ஒரு சாதாரண படகுகளை கைப்பற்றி அதை மீட்பது மட்டுமே ஒரு ராஜ செயல், ராஜ ரீதியான வெற்றி செயல். அது பெரிய சாணக்கியத்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். பெரிய பிரச்சனை கிடையாது, பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நட்பு நாடுகள் சுற்றி இருக்கிற நிலைமை, இந்தியாவுடைய நிலைமை என்ன, சைனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா அங்க துறைமுக பணிகளை செய்து கொண்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம். இந்திய அரசு பயப்படுறீங்க, அவ்வளவுதான். பயப்படுறது இந்திய அரசு பயந்தா அப்ப நீங்களும் இங்க இருக்க முடியுமா? இந்திய அரசு பயப்படுங்கிற வார்த்தையை நீங்களே ஒரு இந்தியனா இருந்துட்டு சொல்லாதீங்க. அது ராஜேந்திரம் நீங்க தமிழக மீனவர்களுடைய நலனை அடகு வைப்பது ராஜேந்திரம். அடகு வைப்பது யார் சொன்னா? இன்னைக்கு நேற்று இரவு நள்ளிரவு நடந்த ஒரு விஷயத்திற்காக அடகு வைப்பது நீங்க எப்படி சொல்லலாம்? 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வந்து எந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் செய்ததுன்னு நீங்க சொன்னீங்களோ, கச்சத்தீவை மீட்பது குறித்த ஒரு வார்த்தை நாடாளுமன்றத்தில் இதுவரை பேசப்பட்டிருக்கிறதா? யார் பேசணும்? நீங்க கடந்த 3 ஆண்டுகள் பாஜக யாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா?
இங்க ஒரு சட்டமன்ற கச்சத்தீவை மீட்க வேண்டும் போட்டு கொடுத்தா கச்சத்தீவை மீட்க வேண்டும் கச்சத்தீவை எப்படி கொடுத்தாங்க? கொடுக்கிறதுக்கு அரசியல் ரீதியா சட்டத்துல இடம் இருக்கா? சார் என்னுடைய கேள்வி அதான் சார். அப்படி அவங்க வேணாம்னு சொல்லி தான் பாஜக உட்கார வச்சிருக்காங்க. அப்படி திருப்பி மீட்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். எவ்வளவு பெரிய என்னுடைய கேள்வி மீட்கிறீங்களா இல்லையாங்கிறது இல்ல. நீங்க மீட்கிறீங்களா இல்லையாங்கிறது இல்ல கேள்வி. மீட்பதற்கான ஏதேனும் ஒரு புள்ளியை நீங்க நாடாளுமன்றத்தில் வச்சிருக்கீங்களா? நிச்சயமாக அதுக்குரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம அண்ணன் பீட்டர் போர்ட்ஸ் தான் கேட்கிறேன். அப்ப இந்த கச்சத்தீவை மீட்பதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்க வேடிக்கை போராட்டம் ஸ்டாலின் வேணா சொல்லலாம், நாங்க கச்சத்தீவை மீட்கலாம்னு. இங்க அதிமுக ஆட்சி ஒரு தேசிய கட்சியினுடைய பிரதிநிதியாக கச்சத்தீவை மீட்பதற்கான சூழல் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இப்போ நிச்சயமாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு, அது பிஜேபிக்கு இருக்கும். அதனால நடைபெறக்கூடிய சூழல் என்னன்னு எல்லாருக்கும் புரியும். புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறதுல எந்தவித நியாயம் இல்லை என்பது எனக்கு கருத்து. ஆவடி குமாரன் கேளுங்க, ஏன் பிஜேபி எல்லாரும் கேளுங்க, இந்த பிரச்சனையினுடைய தொடக்கத்துல இருந்து நீங்க எப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக மோடி அரசு இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கிறது. அது உண்மை. நான் என்னோட கேள்வி அதுதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரச்சனை வரும்போதெல்லாம் தீர்ப்பதற்கு பதிலாக தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த களத்தை மீட்பதற்கான நிரந்தர நடவடிக்கையை எடுத்துவிடக் கூடாதுங்கிற உங்க பயத்துக்கான காரணம் என்னங்கிறத எடுத்துவிடக் கூடாது இல்லங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம மீனவர்களும் அங்க இருக்கிற மீனவர்களும் ஒன்றுபடணுங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு, நாட்டு படகு மீன் பிடிக்க போகும்போது எந்திர படகு போக கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, ராமேஸ்வரத்தில் இருக்கு. எந்திர படகு போற அன்னைக்கு நாட்டு படகு போக மாட்டாங்க. இன்றைக்கு நாட்டு படகு மீனவர்கள் போன வாரம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இந்த நம்ம எந்திர படகு மீனவர்கள் ரெட்டை மடி வழியாக பிடிக்கிறதுனால எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாட்டு படகு மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போக மாட்டான்னு போன வாரம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே பிரச்சனை அங்க இருக்கவங்க இருக்கு. இது ரெண்டு அரசாங்கம் மட்டும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல. பாரம்பரியமாக அங்க இருக்கிற மீனவர்கள் நம்ம மீனவர்கள் பேசி தீர்க்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த அரசாங்கமும் தீர்வு காண முடியாது. பிரச்சனை திசை இரட்டை மடி வலை பயன்படுத்துவது அல்லது மோட்டார் வாகனத்தை பயன்படுத்துவது என்பது ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கான ஒப்பந்தத்தை மீறுவது என்பது ரெண்டு நாட்டுல நம்ம நாட்டிலேயே இருக்கு. நம்ம மீனவர்களுக்கு இல்ல, நான் பேசுறது அந்த ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கான ஒப்பந்தத்தை மீறுவது என்பது அவர்களுடைய தொழில்முறை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் பேசிக் கொண்டிருப்பது மீனவர்களுடைய உயிர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொழில்முறையில பிரச்சனை வரும்போது அங்க உயிர் பிரச்சனை வருது. இந்த தொழில்முறையில பிரச்சனை வருகிற பொழுதுதானே அங்க உயிர் பிரச்சனை வருது. அங்க என்ன ரெண்டு பேருக்கு நம்ம இங்க இருந்து இந்தியாவும் இலங்கையும் சண்டை போடுங்கன்னு சொல்லியே வர்றோம், நட்பாருங்கன்னு சொல்றோம். இந்த தொழில்முறை பிரச்சனைக்கு தான் உயிர் பிரச்சனை வருது. சொல்லுங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்தது? ஆதம்ஸ் பிரிட்ஜ். நம்ம மீனவன் சொல்றான் எந்த இடத்துல நாங்க தாக்கப்பட்டோன்றத சொல்றான். என்னைக்காச்சும் நீங்க அதை கேக்குறீங்களா? அவருடைய ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி கிளியர். இல்ல அவர் நீங்க இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் ஒத்த ஸ்டாண்ட்ல எடுக்கிறீங்க. கிரவுண்ட் ரியாலிட்டில வேற சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் நீங்க மெயின் பிரச்சனைக்கு வராதீங்கங்கறத அவர் ஸ்டாண்ட். அதுதான். அதை ஏத்துக்கிறீங்களா? இருங்க. இந்த மடிவலை, இரட்டை மடிவலை, இந்த தொழில்முறை ரீதியான விடயங்கள் எல்லாம் எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தது இலங்கை அரசு? சொல்லுங்க, நீங்க பாப்போம். இலங்கை அரசு அவங்க மீனவர்கள் நம்ம அதிகாரிகள் நம்ம மீன்வளத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. சரிங்க ஐயா, சொல்றாங்கல்ல இரட்டை மடியை பயன்படுத்த கூடாது என்று கன்னியாகுமரி மீனவர்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நம்ம மீனவர்களுக்கு இருக்கு. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. நம்ம மீனவர்கள், நாட்டு படகு மீனவர்களுக்கும் நமது இயந்திர படகு மீனவர்களுக்குமே அது இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உத்தரவு, தடை செய்யப்பட்ட எந்த உபகரணங்களையும் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவை போட்டுவிட்ட பிறகு என்ன ஆகும் என்றால் அவர்களுடைய அந்த மீன்பிடி உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய பொறுப்பு அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து விடுகிறது. அப்புறம் இதை ஈஸியா நீங்க தீர்த்துடலாமே, ஏன் தீர்க்க மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு பாருங்க, இன்றைக்கு இருக்குது கச்சத்தீவு மீட்கிறதுங்கிறது ஒரு ஃபேண்டசி கோரிக்கையா இல்லையா? இவங்க சொன்னதுதான். இவங்க தானே தாமரை மாநாட்டை வந்துட்டு ஆட்சியில இல்லாதப்ப சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இங்க வந்து பேச நடத்தினாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அவங்களே வந்து சொல்லிட்டு அவங்களே ஒரு பிரச்சனைக்காக அவ்வளவு பேசியிருக்காங்க நாடாளுமன்றத்துல. ஆனா இந்த பிரச்சனையை நிரந்தரமான ஒரு தீர்வு நோக்கி ஏன் நகர மாட்டேங்கிறதா கேள்வி. இல்ல, இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்றது வரைக்கும் 16 முறை இலங்கை அரசுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று 16 முறை நடைபெற்றே இருக்கு. இது எப்படியா பிரச்சனை தீர்க்கணும், தமிழக மீனவர் நிம்மதியாக தொழில் செய்ய வேண்டும் என்ற பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது. யார் அங்க மீன் பிடிக்கிறது உரிமை என்பதை மறைத்துவிட்டு பாதுகாப்புக்கு இல்லங்கற நானு. உரிமை இல்லாத போது, உரிமை மறுக்கப்படும் பொழுது எவ்வாறு தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியும்? தொடர்ந்து பேசலாம். உண்மையிலேயே மீனவர்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் அல்லது தமிழக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீதான பிரச்சனைகளில் தமிழக அரசினுடைய போதிய கவனமின்மை காரணமா கச்சத்தீவை மீட்பது என்பதை தொடர்ச்சியாக ஒரு ஃபேண்டசி கோரிக்கையாகவே தமிழக அரசு கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அரசியல் சட்டப்பூர்வமான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்தும் பீட்டர் போன்ஸ் கேட்டு பெறலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழக மீனவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு குறித்து ஏன் தேசிய கட்சிகள் பெரிய அளவிலான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது குறித்து முதல் சுற்றில் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த அமர்வில் நம்மோடு ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்திலிருந்து தேவதாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தேவதாஸ், சொல்லுங்க, ராமேஸ்வரத்தில் தற்போதைய நிலைமை என்ன? அந்த பிரிட்ஜ் அவர்களுடைய மரணத்தை மீனவர்கள் எப்படி பார்க்கறாங்க? இந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. திரும்பவும் இதே மாதிரியான விஷயம் நடந்துருமோங்கிற அந்த பயம் அந்த மக்கள்கிட்ட இருக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசியல் கட்சிகளுக்கு இல்ல அரசுகளுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? சார், கோரிக்கை என்னென்னா, இதுவரை 138 படகுகள் இலங்கையில் இருக்குது. 85 மீனவர்கள் இலங்கை சிறைப்படுத்தி இருக்கு. ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக இவங்களை பற்றி இவங்களை விடுதலை செய்யணும்னு மத்திய அரசு மாநில அரசு கடிதங்களை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மத்திய அரசு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதான்னு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் கூட இருக்காங்க. இருந்தாலும் எந்த விதமான முன்னேற்பாடும் எடுக்காதனால தான் இன்னைக்கு நம்ம மீனவர் ஒரு ஆளை உயிரை பறி கொடுத்துருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம ஏற்கனவே படகுகளை பிடிக்கின்ற பொழுது மீனவர்களை அடிக்கின்ற பொழுது மத்திய அரசு தட்டி கேட்டிருந்தால் இன்னைக்கு இந்த துப்பாக்கி சூடு நடந்து ஒரு நம்முடைய ரத்தத்தை இன்னைக்கு நம்ம இழந்து நெருக்கடியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. இதை ரொம்ப மோசமான சூழ்நிலையாக நாங்கள் கருதுறோம். எப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்கு கீழே தான் நம்ம இருக்கோமா, இல்லைன்னா ஒரு அரசு இல்லாத ஒரு காட்டில் நம்ம வாழ்கிறோமான்னு மீனவர்கள் மத்தியில் சந்தேகமாக இருக்குது. மீனவர்கள் கடலுக்கு போகிற ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்து இந்த அரசுக்காக, மத்திய அரசுக்காக பல ஆயிரக்கணக்கான அந்நிய செலவாணியை சம்பாரித்து ஈட்டுகின்ற நாங்கள் மீனவர்கள். எங்களுக்கு மத்திய அரசு எந்த விதமான கடன் உதவியும் வழங்குவதில்லை. எங்களுடைய சொந்த கடன்கள் மூலமாகவும் எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளையினுடைய நகைகளை இதெல்லாம் அடகு வச்சு தான் நாங்கள் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த அரசு எந்த விதமான ஒரு இதில் எந்த விதமான ஒரு கவனமும், இன்னைக்கு பாருங்க, மீனவன் இறந்து ஏறக்குறைய 24 மணி நேரம் ஆக போகிறது. இதற்கு மத்திய அரசு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவில்லை. இலங்கை அரசு நம்மளை மெத்தனமா பார்த்து ஏளனமா பார்க்குறாங்க. நாங்கள் சுடலின்னு சொல்றாங்க. இதையும் இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு தெள்ள தெளிவாக இதை விளக்கிட்டாங்க மத்திய அரசுக்கு. ஆனால் இதுவரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களோ அல்லது நமது பாரத பிரதமர் அவர்களோ அந்த இலங்கைக்கு கண்டனம் தெரிவிக்கலை. இப்படி ஒரு கேடுகட்ட நாட்டில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு கேவலமாக இருக்குது. இந்த நாட்டுக்கு உழைத்து உருக்குலைந்து மெழுகுதிரி போல தன்னையே அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மீனவ சமுதாயத்திற்கு ஒரு கேட்பதற்கு ஒரு நாதி இல்லாத நாட்டில் நம்ம எப்படி தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் நடப்பதற்கான அடிப்படை காரணம் நம்முடைய எல்லை பகுதியை தாண்டி தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போறதுதாங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? சார், மீனவனுக்கு எல்லை கிடையாது சார். பாரம்பரியமாக நாங்கள் மீன் பிடிச்ச பகுதியில் தான் சார் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு புதுசாக நாங்கள் போய் அந்த பகுதியில் மீன் பிடிக்கல சார். கச்சதீவு ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இரு நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், வலை உலர்த்தலாம், எந்த பகுதியிலும் சென்று மீன் பிடிக்கலாம்னு கச்சதீவு 74 ஒப்பந்தத்தில் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்தை இந்த மத்திய அரசு இலங்கையிடம் பேசி எங்களுக்கு நட்பு நாடுன்னு சொல்லி எங்களுக்கு இதை வாங்கி தர வேண்டியதானே? மத்திய அரசாங்கம் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகள்ல சட்ட ரீதியிலாக அவ்வளவு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே. இல்லை, சட்ட ரீதியாக வாய்ப்பில்லைன்னு சொல்லி தமிழக முதல்வர் உச்ச நீதிமன்றத்தில் கச்சதீவை மீட்கணும்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அப்போ இவங்க தெரியாமல் தொடர்ந்துட்டாங்களா? இந்த மத்திய அரசுக்கு மட்டும்தான் இது தெரியுதா சார்? எதிரி நாடுகளுடன் இரு நாட்டு மீனவர்கள் குறைந்த ஆழமும் நீளமும் உள்ள கடற்பகுதியில் மீன் பிடிக்கலாம் என்ற சரத்துகள் மேலை நாடுகளில் இருக்கு சார். இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஏன் நட்பு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இலங்கைக்கு எத்தனையோ ஆயிரம் கோடியை அள்ளி கொடுக்கின்ற இந்திய அரசு இந்த மீன் பிடிக்கின்ற உரிமையை பெற்றுத்தர மறுக்கிறதுனா மீனவன் மேலே மத்திய மைய அரசுக்கு எந்த விதமான பரிவும் பாசமும் பற்றும் கிடையாது. எங்களை இந்த நாட்டினுடைய பிரஜையாவே மத்திய அரசு
தேவதாசரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கருணாகர அரசர் ரொம்ப அடிப்படையான கேள்வி. பல்லாயிரக்கணக்கான அந்நிய செலாவணியை மீட்டு கொடுத்து கொண்டிருக்கிற மீனவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பிரச்சனைக்காக பக்கத்துல வந்து நிக்கணும், எங்களுக்காக பேசணும், எங்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணுங்கிற அந்த கோரிக்கைக்கு ஏன் நீங்க யாரும் செவிமடுக்க மாட்டேங்கிறீங்க? எளியவருடைய குரல். அந்நிய செலாவணி மீட்டு கொடுப்பது மீட்டு கொடுக்காததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இந்திய குடிமகன் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுல அந்நிய செலாவணி மீட்டு தர்ற கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, உழைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்திய குடிமகனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. போன்ற சம்பவங்கள் விபத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. ஒரு விபத்து, வேதனைப்படுகிறோம் எல்லாரும். ரொம்ப அவமானமா தான் இருக்கு நமக்கு. இன்றைக்கு அந்த சுட்டு கொன்ற அந்த கடற்படை அந்த வீரனை அல்லது அந்த கடற்படை சேர்ந்தவரை கொண்டு வந்து தமிழகத்தில் தூக்கு தண்டனை கொடுத்தால் கூட நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். அவங்களை கொண்டு வரணும், அதுக்கு வேண்டிய நடவடிக்கை அரசு எடுக்கணும். ஆளுங்கட்சி நீங்களே ஆளுங்கட்சி கோரிக்கை இது வந்து எல்லாருடைய இயல்பான. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பிரச்சனைக்கே இல்ல. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன மாதிரி இது ஒரு அரசியலா பார்க்காதீங்க. இன்னைக்கு தமிழகத்துடைய பிரச்சனையை தான் பார்க்க போறோம். உங்க ரெண்டு நாடுகளுடைய உறவுகள்ல எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இது விபத்தா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும். தொடர்ச்சியாக மத்திய அரசு இலங்கை அரசிடம் ஒரு உத்தரவிடுகிற அல்லது கேட்டு பெறுகிற நிலைமையில இல்லாத போது இதை எப்படி விபத்துன்னு சொல்ல முடியும்? இல்ல உத்தரவிடுகிற கேட்டு பெறுகிற இல்ல, ரெண்டு பேரும் இன்றைக்கு நிச்சயமாக சுஷ்மா ஸ்வராஜ் வந்து நிச்சயம் மிக வேகமாக தமிழக மீனவர்களுக்காக அங்கே என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் மிக வேகமாக ஆழமாக இந்த பிரச்சனை அணுகி 2-3 முறை இலங்கைக்கே சென்று அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். இன்றைக்கு இந்த படகுகளை மீட்பதும் மீனவர்கள் விடுதலை என்பது அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. இது கடைசியாக ஒரு 6 மாதம் நடைபெற்ற பிரச்சனையில் வந்திருக்கிறார்கள். இந்த படகை மீட்பது பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பேசணுமா? நிரந்தரமா பேசி தீர்க்க முடியாதா? போன மாதம் டெல்லி சென்ற இங்கிருந்து நம்ம தமிழக மீனவர் சென்றவரும் டெல்லியிலே அமைச்சரை சந்திக்கிறப்ப இதே கோரிக்கையை தான் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவம் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. இதற்குரிய தவறை செய்தவர்களை கண்டிக்காக தண்டிக்க. சொல்லிக்கிறேன். இப்ப ஐயா சொன்னாரு கச்சத்தீவு ஒப்பந்தத்துல 2 பக்கம் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு. அதுல இல்ல, அதுல மீன் வலையை உணர்த்த மீன் வலைய இல்ல. இது ஏன் தவறு அதுல அவர் சொல்லாதீங்க. சம்மரி போர்ஷன்ல வந்து திருப்பி 76 போட்டாங்க. 74 போட்டதுல இருந்தது 74 ன்னு சொன்னது சரி. 76 அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தத்தில் அதை காலி செய்து விட்டார்கள். மீனோட உரிமையை தொடர்ந்து பேசலாம். பீட்டர் அல்போன்ஸ் சார், இங்க இருக்கிற அடிப்படையிலான பிரச்சனை கச்சத்தீவை மீட்கிறதுங்கிறதா இந்த பிரச்சனைக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு. அந்த தீர்வை நோக்கி போய்விடக் கூடாது என்பதில் அரசியல் கட்சிகள் உத்வேகமாக இருக்கிறார்கள். கச்சத்தீவை மீட்கிறதுங்கிறது ஒரு ஃபேண்டசியான கோரிக்கையாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு மரணத்தின் போதும், ஒவ்வொரு கைதின் போதும், ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஏற்படுகிற போது இந்த முழக்கத்தை தீவிரமாக முன் வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை கண்டுகொள்ளாமல் போவது ஏன்? அதாவது நெல்சன், நான் முதலில் என்னுடைய வாதத்தினுடைய ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு நல்ல கருத்தை சொன்னேன். அதை நீங்க இன்னைக்கு எல்லா உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலம் இதை தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த பிரச்சனையில முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் தேசிய கட்சி, மாநில கட்சி, காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக என்றெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் தமிழர்களாக மட்டுமே நின்று பேசுவோம். தமிழ் மக்களுடைய கோரிக்கையை மட்டுமே வலியுறுத்துவோம். தமிழக மக்கள் நலன் சார்ந்து மட்டுமே நாம் செயல்படுவோம் என்கிற ஒரு முடிவை நாம் முதலில் தமிழகத்திலே இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் எடுக்க வேண்டும். அந்த முடிவை எடுத்த பிறகுதான் நாம் எப்படிப்பட்ட அழுத்தத்தை நாம் தர முடியுமோ அப்படிப்பட்ட அழுத்தத்தை தர முடியும். இப்பொழுது தம்பி நம்ம கருணாகராஜன் அவர்கள் நான் பேசுகின்ற போதெல்லாம் அண்ணன் சொன்னது போல என்றெல்லாம் சொன்னார். ஆனால் பல விஷயங்களிலே அண்ணன் சொல்வதை போல என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதனால கச்சத்தீவை மீண்டும் திரும்ப வாங்க முடியுமா, சட்டப்படி சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்று வருகிறது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இன்டு வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நதி தண்ணீரை பங்கு போட்டு வைத்துக் கொள்வது சம்பந்தமாக ஏற்படப்பட்ட அந்த சர்வதேச ஒப்பந்தத்தை நாம் ஏன் அந்த ஒப்பந்தத்தை மீட்டு வேறு ஒப்பந்தம் எழுதக்கூடாது, அதற்கான ஏன் நாங்கள் செய்ய முடியாது என்கிற பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்கிறார். பங்களாதேஷுக்கும் நமக்கும் இருந்த நில பரிமாற்றங்கள் சம்பந்தமாக சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து நமக்கு இந்த பிரச்சனையை ஒரே நாட்களிலே உட்கார்ந்து முடித்து சில பகுதிகளை அவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு பல பகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம். இதை போன்ற ஒரு அணுகுமுறையை மத்திய அரசு இப்பொழுது இதில் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவோம்.
அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே கச்சத்தீவு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், பல்வேறு தேவைகள் இருந்திருக்கலாம், நமக்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருந்திருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் கால வெள்ளத்திலே நம்முடைய நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே சரியல்ல, மீண்டும் ஒரு நூல்நிலை வந்திருக்கிறது என்று உணர்கின்ற போது அந்த ஒப்பந்தத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையினை நம்முடைய சட்டமன்றம் ஒட்டுமொத்தமாக எடுக்கும் என்று சொன்னால், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுப்பார்கள் என்று சொன்னால், அதற்கு தமிழகத்தை சார்ந்த அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த ஒரு பிரச்சனையிலே எங்களுக்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் ஒரே நிலையிலே நின்றோம் என்று சொன்னால் அந்த முடிவு சாத்தியம். பீட்டர் அல்போன்ஸ், எனக்கு ஒரே ஒரு குறுக்கீடு மட்டுமான கேள்வி. பாகிஸ்தானுடனான நதிநீர் ஒப்பந்தத்தை எல்லாம் கூட மறுசீராய்வு செய்வதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்றால், இலங்கையை காங்கிரஸ் அணுகியதற்கும் பாஜக அணுகியதற்குமான ஒரே ஒற்றுமை என்பது பாகிஸ்தானை விடவும் மிகவும் ஜாக்கிரதையாக இலங்கையை மத்திய அரசு அணுகி கொண்டிருக்கிறது. அங்க பேசுறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறதா உண்மையா? அதாவது இதில் வந்து நிறைய இடங்கள் இருக்கின்றன. இதில் வந்து ஆளுகின்ற அரசு எந்த அரசு என்றெல்லாம் பார்ப்பதை விட இதை வந்து இந்திய அரசு, இலங்கை அரசு, தமிழர்கள் மீன் ஆதாரமான பிரச்சனை, இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் மீனவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனை என்ற அந்த கோணத்தில் இந்த பிரச்சனை முழுவதையும் அணுக வேண்டும். இன்னைக்கு யாரு மத்திய அரசில் இருந்தாலும் அந்த மத்திய அரசுக்கு இந்திய எல்லைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு வந்து சீன பேரரசு வந்து உலகம் முழுய ஒரு பார்வையோடு இந்த தேசத்தினுடைய சுற்றி நிற்கின்ற இந்து மகா சமுத்திரத்தையே தன்னுடைய ஆட்சியும் அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெரிய திட்டங்களை தீட்டி இன்று இலங்கையிலே ஒரு பெரிய துறைமுகத்தையே தங்கள் கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு அதற்கான பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கும் சீனா இலங்கைக்கும் சண்டை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகின்ற போது நாங்கள் வந்து இலங்கை அரசோடு தான் இருப்போம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டிய நாட்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில இன்னும் வந்து ஒரு கண்டம் தாண்டு கண்டம் ஆகக்கூடிய ஏவுகணை வந்து வடகொரியா நாடு எங்கே இருந்து விடுகிறது என்று சொன்னால் சீனாவை நோக்கி தன்னுடைய நாட்டிலிருந்து ஏவுகணையை விடுகிறது. ஸோ இது மாதிரி ஸ்தல ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் இருக்கு. அதை வந்து நம்ம இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள அடைத்து விட முடியாது. ஆனால் அதற்காக இதை நண்பர் தம்பி நாகராஜன் சொன்னதை போல இதை நான் ஒரு விபத்து என்று நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இது வந்து ஒரு கொடூர கொலை, அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த சூழ்நிலையிலே நாம் இந்த அழுத்தத்தை கொடுத்து நம்முடைய மீனவர்களை பாதுகாப்பது, இப்பொழுது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். இந்த வழக்கில் இதே போல ஒரு வழக்கு இத்தாலி மாலுமிகள் மீது கேரள அரசினுடைய அழுத்தத்திலே பாதிக்கப்பட்டது. அந்த இத்தாலிய மாலுமிகளை, கடற்படை வீரர்களை கைது செய்து அவர்கள் இன்று வரை நம்முடைய சிறையிலே இருக்கிறார்கள். அதை போல ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய அரசு முன் வருமா? அதற்கு வந்து நம்முடைய மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். மாநில அரசு அதற்கு என்ன நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏற்கனவே சர்வதேச கடல் எல்லையிலே நம்முடைய உயிரை ஒருவர் கொலை செய்தால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை மன்மோகன் அரசு செய்து காண்பித்திருக்கிறது. அல்போன்ஸ், தொடர்ந்து பேசலாம். இந்த அக்ரெசிவ்னஸ் தமிழக அரசுக்கு இல்லை. கேரள அரசாங்கம் வந்து இத்தாலிய மாலுமிகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருந்தது. அந்த அக்ரெசிவ் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? இல்லை, நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தவுடன் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய அதிகார வரம்புக்குட்பட்டு எந்த வகையான நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனை எடுத்திருக்கு. அவர்களுக்கு தேவையான நிவாரணம், அவர்களுடைய பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்பதற்குரிய பணிகளை இன்றைக்கு முழுமையாக செய்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் களத்தில் போய் அவங்களை சந்தித்து பேசி அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து வந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு செஞ்சுருக்காரு. அது எல்லாமே செஞ்சிட்ருக்கு. மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுகின்ற போது ஒன்று சொன்னார். அரசியலை மறந்து, கட்சி வேற்றுமைகளை மறந்து தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். தமிழர்களாக ஒன்றுபட்டு விட்ட காரணத்தால் இந்தியர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய ஆட்சியில் நடத்துகின்றவர்கள் இதுவரை முன்வரவில்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் இது ஏதோ தமிழர்களுக்குரிய பிரச்சனை, இது வந்து இந்தியர்களுக்குரிய பிரச்சனையாக அவர்கள் எண்ணாத காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த இழப்புகள், இன்றைக்கு
மரியாதைக்குரிய தேவதாஸ் கரு நாகராஜன் அவர்கள் உங்ககிட்ட உங்க அரசு தமிழக அரசு நான் முடிச்சிடுறேன். மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற அச்ச நிலையில் ஒரு ஆட்சி இல்லாத ஒரு குடிமக்களாக இன்றைக்கு மீனவர்கள் வாடுகின்ற ஒரு அவல நிலை வந்திருக்கிறது என்றால் இதற்கு காரணம் தமிழர்கள் என்ற உணர்வோடு நம்மை பார்ப்பதால் தான் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் அதுதான் பார்க்குது. இது தமிழர்கள் அவர்கள் எப்படி இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அவர்களுக்கு எதிரியாக நினைக்கிறார்களோ அதை போல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அவர்களோடு தொப்புள் குடி உறவு உள்ளவர்கள், அதனால் எதிரிகள் என்ற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லை தாண்டி போகிறாங்கன்னு சொல்கிறது கூட எல்லை தாண்டது இன்னும் போர் நிறுத்த கோடு இல்லை, அந்த கோட்டை தாண்டின உடனே சுற்றுறதுக்கு. அதனால் இது சொல்கிறதே ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. எல்லை தாண்டினார்கள் என்றால் அவர்கள் கைது செய்யலாம், அவர்கள் நீதிமன்றங்களை அந்த படகு போன்ற சாதனைகளை அவங்க கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க, அதை அபகரிக்கிறாங்க, அதை கொண்டு போய் அவங்க எல்லையில் வச்சுக்கிறாங்க, இது எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஆனால் சுடுறதுன்றது இல்லை. கருணாகரன் முன்னிச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்த பிரச்சனை ஒரு லாங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் தமிழக அரசுக்கான பங்கு என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் இரட்டைமடி வழிகளை பயன்படுத்துகிறார்களா? முறையான எல்லையை தாண்டாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான கருவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கொடுத்த குறைந்தபட்ச பாதுகாப்பு வழிமுறைகளும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை மானிட்டர் பண்றது நீங்க அவங்களை கண்டுக்கலங்கிறதா பிரச்சனை. நீங்க கேட்டதுக்கு மரியாதைக்குரிய ஐயநாதன் மிக தெளிவா பதில் சொன்னார். அது உத்தரவை போட வேண்டிய இரட்டைமலை அடிய வலையை பயன்படுத்த அனுமதித்தது இந்திய அரசாங்கம் தானே. இந்திய அரசாங்கம் அதை தடைப்படுத்தினா தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் அதை பயன்படுத்த சொல்லி ஊக்கப்படுத்துவோமா? நடவடிக்கை எடுக்க வேண்டியது, உத்தரவிட வேண்டியது, கட்டுப்படுத்த வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது அத்தனையும் மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. இதை எல்லாம் செய்யாமல் மாநில அரசாங்கத்தின் மீது எல்லாவற்றையும் சுமத்துவது என்பது அவர்கள் என்ன தங்களுடைய பொறுப்புகளை உணரவில்லை என்று சொல்லுவதை விட அவர்கள் தட்டி கழிக்க விரும்புகிறார்கள். இதில் கவனம் செலுத்த அவர்கள் முயற்சிக்கவில்லை என்பதுதான் பொருளாக இருக்க முடியும். ரெண்டாவது, கச்சத்தீவை பற்றி பேசுனீங்க. கச்சத்தீவு இன்றைக்கு 1974 ஒரு கவனக்குறைவாகவோ அல்லது இதை ஒரு பிரச்சனையாக அல்லது பொருட்படுத்தாமல் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது என்பதுதான் உண்மையான நிலை. ஆனால் அன்றைக்கு இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு மற்றவர்களை விட வேகமாக இருந்தது வழக்கு தொடுத்தது. முதல் வழக்கு தொடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் அப்போ ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அன்றைக்கு காட்டிய வேகம் இன்னைக்கு காங்கிரஸ் செஞ்சாங்க, அது தவறு, அதை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், அதனுடைய பாதிப்புகளை சந்தித்துட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம். ஆனால் அன்றைக்கு அவருடைய மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் முன்வைத்த அந்த வழக்கை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2008 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழக்கு தொடுத்த போது இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் எதோ சொல்லிச்சோ அதை தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் ஜனா கிருஷ்ணமூர்த்தியை பின்பற்றாம காங்கிரஸை பின்பற்றுறீங்க? அப்போ அதுதான் இங்க முக்கியமானது. அப்போ நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக இந்திரா காந்தி அவர்கள் நீங்க அன்னைக்கு 1958 ஐநா ஒப்பந்தத்துக்கு மாறாக ஒரு சரிபாதியாக எல்லை பிரிக்காமல் சம தொலைவில் அதை பங்கிடாமல் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கூட இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை அன்னைக்கு போட்டாங்க. ஒப்பந்தம் போட்டாங்கன்றது கூட ஒப்பந்தம் ஒரு நாட்டினுடைய ஒரு எல்லை சர்ச்சைக்குரிய பகுதியாக இருந்தாலும் எப்படி பரிபரி வழக்கு மேற்கு வங்காளத்தில் வந்தபோது அன்றைக்கு சித்தார்த்த சங்கர் அதை முறையிட்ட போது நீதிமன்றத்துக்கு கொண்டு போன போது உடனடியாக அன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய கருத்து கேட்டு நீதிமன்றம் அதை நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமல் அது தர முடியாது, ஒப்பந்தம் செல்லாதுன்னு சொன்னதுக்கு பிறகு மறுபரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பகுதி மீட்கப்பட்டு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இதை நாங்கள் சொல்லி இன்றைக்கு வழக்கு தொடுக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் இது முடிஞ்சு போன விஷயம், இதை மறுபடியும் கிளறக்கூடாதுன்னு சொல்றது தான் இலங்கையை பாதுகாத்துட்டு இருக்கு. நீங்க குறைஞ்சபட்சம் அந்த வழக்கை பயன்படுத்தி இப்படி ஒரு பிரச்சனையை அங்கே எழுப்புகின்ற பொழுது அவர்கள் ஒரு சமரசத்துக்காவது வருவாங்க.
ஆனா அதுக்கான வாய்ப்பை கூட உருவாக்காம மத்திய அரசாங்கம் இந்த வடக்கு அவங்க இலங்கை சொல்லுதோ இல்லையோ பயப்படுதோ இல்லையோ அதுக்கு முன்னால இவங்களே முடிவு சொல்லிடுறாங்க இது முடிஞ்சு போன கதை இதை 74 கொடுத்தது இப்ப ஏன் கேட்கறீங்கன்னு சொல்லி இதை இலங்கைக்கு ஆதரவான நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம். இது போதுமான கவனம் செலுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, இலங்கைக்கு இன்றைக்கு அனுசரணையாக இன்றைக்கு இலங்கை எப்படி தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறதோ அதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, இன்றைக்கு உயிர்கள் பறிகொடுக்கின்ற நிலை வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்கள் சொன்னதைப் போல அந்நிய செலாவணியை மீட்டு தருகிறோம். இன்றைக்கு எப்படி விவசாயம் ஒரு தொழிலோ, விவசாயம் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற நம்முடைய அந்நிய செலாவணியை உற்பத்தி செய்கின்ற ஒரு கருவியா இருக்கோ, அதை போல இன்றைக்கு நம்முடைய கடல் எல்லைகளில் இருக்கின்ற நம்முடைய மீனவர்கள் கடல் வளங்களில் இருந்து கொண்டு வருகின்ற அந்நிய செலாவணி என்பது இன்றைக்கு மிக உயர்வானது. அதை மத்திய அரசாங்கம் பாதுகாக்க நினைக்காமல் இன்றைக்கு அவர்களை பலகீனப்படுத்துவது என்பது நம்முடைய நாட்டிற்கு அவர்கள் செய்கின்ற ஒரு கேடாகவே முடியும். கருணாகரன், அடிப்படையில் இவ்வளவுதான் பிரச்சனை. என்னவென்றால் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க மூவ் பண்ணிருப்பீங்க. ஆனா கச்சத்தீவு மீட்கிறதுக்கான வழக்குல நீங்க ஸ்டாண்ட மாத்தவே இல்லை. கச்சத்தீவுங்கிறது ஆவடி அண்ணன் குமார் அண்ணன் கேட்டது, அது யாரை பார்த்து கேட்கணும்? அப்ப என்ன 74 ஒப்பந்தம் 76 ஒப்பந்தம் போடப்பட்ட வழக்கு இது தொடர்ந்து நடைபெறதால அவர் யாரை பார்த்து கேட்கணுங்கிறது அவருக்கு புரியும். அதுக்கு பிஜேபி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஒப்பந்தம் பெருமரி வழக்கு சித்தார்த்த சங்கரை பண்ணதை நானே இப்ப சொன்னேன். கேள்வி என்னன்னா, கச்சத்தீவை மீட்கணுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளினுடைய கோரிக்கை. ரெண்டாவது, இந்த பிரச்சனையில் மத்திய பாஜக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவை மீட்கணுங்கிற ஒற்றை கோரிக்கையில உங்க நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவை மீட்க வேண்டும் நீங்களே தங்க தாமரை மாநாட்டுல தீர்மானம் போட்டாங்கன்னு அண்ணனை சொன்னாரு. அப்ப அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யுது. நான் கேட்டது மத்திய பாஜக, தமிழக பாஜக இல்ல. ஆனா அவர் சொன்ன மாதிரி சார், எல்லை பிரச்சனையில மட்டும் இது கிடையாது. என்ன இந்தியாவுல ஒரு பிடி மண்ணை கொடுத்தா கூட நாடாளுமன்றத்துல அந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணாலுமே கொடுக்கவே முடியாது. அது எல்லை ஒரு தீவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு பிடி மண்ணை கூட நம்ம யாருக்கு கொடுக்க முடியாது, அது சட்டத்தில் இருக்கு. ஆனா இருந்தது எப்படி நடந்துச்சு அன்னை சொன்ன அந்த அன்னைக்குள்ள சூழ்நிலைகள், அந்த சம்பவங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என் கேள்வி, அதுல என்ன நிலைப்பாடு இப்ப நீங்க எடுத்திருக்கீங்க? நிச்சயமாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் தான் இன்னைக்கு இந்த கண்டன, அந்த சம்பவம் நடந்தவன தேவதாஸ் சொன்னார், யாருமே கண்டிக்கல. முதல் கண்டன அறிக்கையை, முதல் கண்டன பேட்டியை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் கொடுத்தார். நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். முதல் பேட்டியே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் முதல் பேட்டி கொடுத்தார். என்னுடைய கேள்வி வரவே இல்லை. கச்சத்தீவை அதை விட முடியாது சார், பிரச்சனையோட தீர்வு அதுதான். கண்டிப்பா கச்சத்தீவை மீட்கணுங்கிறது நான் தமிழ்நாடு பிஜேபியோட ஆசை. கச்சத்தீவை மீட்க வேண்டும், அதுல எந்த வித கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இவங்க சொன்னாங்க மத்திய அரசு மத்திய அரசு அதை செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன சொல்ல வரலங்க. அது வழக்கு இருக்கு, வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்குல நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க, கட்சியை மீட்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதற்குள்ள சூழ்நிலை இந்த முடிவாகல. வழக்கு 8 ஆண்டுகளாக கிடப்பில் தான் இருக்கு, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது 8 ஆண்டுகளாக. இப்ப உங்களால சொல்ல முடியுமா அந்த வழக்கு மீட்கிற ஒரு கொண்டு வரல, சீக்கிரம் கொண்டு வந்து வெற்றியை தேடி கொடுத்தால் சந்தோஷம் தான், எங்களுக்குள்ள வெறுப்பு கிடையாது. இப்ப அண்ணன் சொன்னாரு மத்திய அரசுகள், அது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, ரெண்டுமே தமிழருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆவடி குமாரன் சொன்னார் விளக்கமா. ஆனா காங்கிரஸ் அரசுலையும் பிஜேபி அரசுலையும் இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி கூட்டணி வச்சு மந்திரி பதவிகளை அனுபவிக்கும் போது தெரியலையா? இன்னைக்கு மட்டும் அவங்க மத்திய அரசு, பாஜக அரசு, காங்கிரஸ் குற்றஞ்சுரை என்ன நியாயம்? என்ன அனுபவிக்கிறது? கடமை செய்யறது என்னங்க கடமை செய்யும் போது உங்க தமிழர் உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்க, போய் அங்க பதவிகளை அனுபவிச்சீங்களா? அப்ப உங்களுக்கு தமிழருடைய உரிமைகள் பறிபோகுது, மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இன்னைக்கு மட்டும் ஒரு கொலை சம்பவம், அண்ணன் சொன்ன மாதிரி கொலைதான், சுட்டவனை கொண்டு வந்து தமிழகத்துல தூக்குல போடணும். நாடு சொல்றேன், இதுல எந்த ஒரு தமிழனும் அந்த சுட்டவனை விடணும், தமிழகம் சுட்டு கொல்லப்படணும் எவனும் ஆசைப்பட மாட்டான். நானும் ஒன்னும் பச்சை தமிழன் தான், எல்லாரையும் விட எனக்கு அந்த உரிமை அதிகம் இருக்கு. அந்த சம்பவத்தை ஒரு கட்சியோட குற்றச்சாட்டா நினைக்காம இன்னைக்கு ஒரு சர்வதேச சதி கூட இருக்கலாம். அங்க இமயமலைக்கு பக்கத்துல அத்தனை பகுதியில் இந்தியாவுக்கு எதிரான பீரங்கிகளும் அணு எவ்வளவோ தாக்குதல் தயாரா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அமைதியா இருக்கு, கொஞ்ச நாளா எந்த துப்பாக்கி சூடு இல்ல, இந்த பக்கத்துல ஒரு கலவரத்தை தூண்டி வர்றதுக்கு ஒரு சர்வதேச சரியா கூட இருக்கலாம். அதுல யார் உள்ள இருக்கவனே ஆட்படலாம். ஒரு நமது ராஜீவ் காந்தி அவர்கள் அங்கே போகிற பொழுது அந்த அரசு வரவேற்பு கொடுக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ராணுவ வீரன் அவர் மண்டையில துப்பாக்கி பின்புறமாக அடித்து கொல்ல முயற்சி பண்ணுகிறார். அது கூட ஒரு சரியாகத்தான் இருக்கலாம். உடனே இலங்கை அரசு அந்த சிப்பாயை விட்டு அடித்து கொலை செய்ய முயற்சிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அங்கே சதி இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகள் இந்தியாவை சுற்றி இருக்கிற நிலையிலே ஒரு நீண்ட விவாதத்தை முன்வைத்திருக்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கேள்வி, இப்போது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய இந்த கொலைக்கான நீதி, பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் விடுவிப்பதற்கான முயற்சி, நிரந்தரமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான விஷயம், இந்த மூன்றிலும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சுருக்கமாக சமூகம். அதாவதுங்க, அரசியல் பிரச்சனை வேறு, அதை தீர்த்து கொள்ளலாம். மீனவர்கள் நடுக்கடலில் எவ்வாறு தாக்கப்படுகின்றார்கள், ஏன் கொல்லப்படுகிறார்கள், இதற்கு ஏன் விளக்கம் கேட்டு இதை இந்திய அரசு தடுத்து நிறுத்தவில்லை? இதுதான். நீங்க கச்சத்தீவு மற்றதெல்லாம் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது விஷயம். ரெண்டாவது விடயம், பிஜேபியை பொறுத்தவரை திரு கரு நாகராஜனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களே தமிழ்நாட்டு தலைவர்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, கச்சத்தீவு அப்படின்ற பிரச்சனையில் நாம் மீண்டும் போகக்கூடிய வி கேன் நாட் ரீவிசிட்னு சொல்லிட்டாங்க. எனவே இது தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் கிளர்ந்தெழுந்து ஒன்று சேர்ந்து போராடி அந்த உரிமையை நிலைநாட்ட முடியும். ஆனால் உடனடியாக இந்த அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குற்றவாளிகளை கொண்டு வந்து தண்டித்து முதலில் இந்த மீனவர்களின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துங்கள். நன்றி சார். தேவதாஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன? சுருக்கமாக சொல்லுங்க. தேவசோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பீட்டர் அல்போன்ஸ் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்காக 3 விஷயங்களை முன்வைத்திருக்கிறோம். தற்காலிகமாக, இடைக்காலமாக, நிரந்தரமாக தீர்வுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும்? இதில் முதலடியாக இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் மற்ற அணிகள், அதாவது சமூக இயக்கங்கள் எல்லார் மத்தியிலையும் ஒருமித்த கருத்தை உண்டாக்குகின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றி அவர் அந்த அனைத்து கட்சி தலைவர்களோடு அவரிடம் பிரதமரை நேராக சென்று சந்தித்து, இது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை, இது இந்திய பிரதமர் நிறைவேற்ற போகிறாரா இல்லையா என்கிற கேள்வியை நாம் வைக்க வேண்டும். அதை போன்ற ஒரு அழுத்தத்தை நாம் தந்தால் இந்த பிரச்சனை நிச்சயமாக நாம் நினைக்கின்ற வேகத்திலே நடக்கும். அதற்கு தமிழக முதலமைச்சர் தயாரா, அவர் சொல்லுகிற அழைப்பை ஏற்றுக்கொள்ள தமிழக அரசியல் கட்சிகள் தயாரா என்கிற கேள்விதான் நாம் சொல்ல வேண்டிய பதில். நன்றி அல்போன்ஸ் சார். நாகராஜன், உங்களை அதன் மூலமாகத்தான் நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நன்றி சார். நாகராஜன், உங்கள் நிறைவு கருத்து. நிச்சயமாக பிஜேபி அரசு சரி, பிரதம மந்திரி அவர்களும் சரி, தமிழக மீனவர்கள் சுடப்பட்ட சம்பவத்துக்கு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்வார்கள். அதற்குரிய பணிகள் தொடங்கி இருப்பதாகவே டெல்லியிலிருந்து வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆடுகுமார் சார், பீட்டர் அல்போன்ஸ் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார், நிறைவு கருத்து முன்வைக்கலாம். சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த உணர்வோடு தீர்மானம் போட்டதையே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு நடவடிக்கை எடுத்ததா தெரியல. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் அதுதான் நிலைமை. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த மனிதரும் இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. எல்லாம் ஒற்றுமையோடு தான், உணர்வோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு உடனடியாக செய்யக்கூடியது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்ப்பது, இன்றைக்கு அவர்கள் சொன்னதைப் போல உடனடியாக இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தொடுத்திருக்கின்ற வழக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு ராஜ்ய ரீதியாக இலங்கைக்கு அழுத்தம் தந்து அந்த குற்றவாளியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இலங்கைக்கு இனி இப்படி ஒரு கொலை முயற்சியில் ஈடுபடுவது ஒரு அச்சத்தை தரும். இல்லை என்றால் இந்தியா வேடிக்கை பார்க்கிறது என்ற எண்ணம் இலங்கையிலே இருக்கின்ற மக்களுக்கும் வரும். அதனுடைய விளைவாக நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவதும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோவதும் தொடரும். அந்த நிலையை தடுக்க வேண்டும் என்றால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, இதை சரியான நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் தன்னுடைய முழு வலிமையும் பயன்படுத்தி ஒரு கண்டனத்தை, எதிர்ப்பை, நடவடிக்கையை செய்தால் அவர்களுக்கு ஒரு அச்சம் வரும். மத்திய அரசு இந்த பிரச்சனையில் தங்களோடு இருக்க வேண்டும், தங்களுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு குரலை அனைத்து கட்சிகளும் தமிழக மீனவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த கருத்தாளர்களுக்கு கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.